இன்றைக்கு இந்த பொலிட்டிக்கல் மெசேஜாக என்னென்ன அம்சங்களை பார்க்குறீங்க? இதில் பொலிட்டிக்கல் மெசேஜை தாண்டி ஒரு விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, இது வழக்கமான ஒரு தாவேக்கா கூட்டம் போல் இல்லாமல், ஏன்னா ஒரு தாவேக்கா கூட்டம் நடக்குது அப்படின்னோடனே அந்த ஃபேன்ஸு தொண்டர்கள் ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு இது இருக்கும். இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு சூழல், அந்த ரூமுடைய மூடை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு இறுக்கமான ஒரு சூழல் அப்படின்றது இருந்துச்சு. காரணம் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையாக விஜய் என்ன பேச போகிறார், அந்த விஷயத்தை பேசுவாரா, அந்த விஷயத்துல அவருடைய வேர்ஷன் என்ன அப்படின்றது தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் பேசிட்டாங்க, அவங்க கட்சி சார்பா அபிஷியலா பேசுனது எல்லாமே பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். நீங்க அரசியல் ரீதியாக அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன இறுக்கமாக இருந்தது அப்படிங்கிறதுல இருந்து கேட்கிறேன். அது இல்ல அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழல் அப்படின்னா அந்த உரை உருக்கமானதாக இருந்ததா அல்லது அரசியலா இருந்ததா அப்படிங்கிறது? உரை வந்து அரசியல் ரீதியாக தான் இருந்துச்சு. அதாவது அவருடைய வழக்கமா விஜய் பேசுற அந்த ஸ்டைல் இருக்கும் இல்லையா, ஒரு கிண்டல், ஒரு கேலி, ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதைன்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு சீரியஸ் மெசேஜ், சீரியஸ் பொலிட்டிக்கல் மெசேஜை கன்வே பண்ணோம் அப்படின்றது டைரக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே. அதுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு முதல் காரணமும் திமுக அரசு செய்த தவறுகள் அப்படின்ற விஷயத்துல தான் அவர் வந்து அதை கொண்டு வராரு. இதை அரசியல் காரணங்களுக்காக திமுக பயன்படுத்தி விட்டது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. ரெண்டாவது பிகஸ்ட் டேக்அவே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விஜய் இஸ் த சிஎம் கேண்டிடேட். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் பார்ட்டியோடைய லைன்ல அவங்க இததானே தொடர்ச்சியா மெயின்டைன் பண்றாங்க. வெளியே இருந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, வெளியே இருந்த ஒரு பேச்சு தொண்டர்கள் மத்தியில அதிமுக நடுவுல பேசினது, ஒரு அதிமுக கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. விஜய் கண்டிப்பா நம்மளோட வந்துட போறாரு, எதிர்கட்சி தலைவர் அவருடைய பிரச்சாரத்துல புள்ளையார் சுடி போலப்பட்டு விட்டது அப்படின்லாம் வந்து பேசினது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ற அந்த இது. ஸோ அந்த ஸ்டாண்ட்ல நம்ம தெளிவா இருக்கோம் அப்படின்றத அவங்க கன்வே பண்ணோம் அப்படின்றது. ரெண்டாவது, அதிமுக இந்த மெசேஜ் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ்கா அல்லது கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகளுக்கா அல்லது அதிமுகவுக்கா? இல்ல, ரெண்டு வகையிலும் நீங்க பார்க்கலாம். விஜய் வந்து எதிர்பார்க்கின்ற கட்சிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ் கட்சியை எதிர்பார்க்கிறாரு, சிபிஎம் சிபிஐ எதிர்பார்க்கிறாரு, லெஃப்ட் பார்ட்டிஸ். இவங்க வந்தாங்கன்னா அவங்க ஓகே, தே ஆர் ரெடி ஃபார் an alliance. இவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகளும் நிறைய பேர் விஜய் வந்து ஒரு கூட்டணியை தலைமை தாங்குவதற்கு பொருத்தமானவர்னு டிடிவி தினகரன் உள்ளிட்டவரெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளும் வெளியில இருக்காங்க தானே? இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து அவருடைய செகண்ட் சாய்ஸா இருக்கு. ஒரு கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்றது அந்த கட்சிகளுக்கு. பட் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன சிஎம் கேண்டிடேட்டா நீங்க ஏத்துக்கிட்டு வரீங்கன்னா we are ready for an alliance அப்படின்றது தான் வந்து அந்த மெசேஜ். அதை மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு. மூன்றாவது விஷயம் வந்து, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக கொஞ்சம் கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கோ, அதிமுகவுடைய பாலிடிக்ஸ் கொஞ்சம் ஷார்பன் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்பேஸை தான் விஜய் எடுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வியூகமே உங்களுக்கு வந்து ரெண்டாவது ரெண்டு அம்சங்கள் சொன்னேன் இல்லையா, அது ரெண்டாவது அம்சமா நான் குறிப்பிட மறந்தது அதுதான். போட்டி, மீண்டும் அவர் அழுத்தமா சொல்றாரு, போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு அவங்க தொண்டர்கள் மூலமா அந்த கருத்தை அவங்க சொல்றாருன்னா, அப்ப போட்டியில முதல் 2 இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற சொல்ல வராரா, இல்ல அதுல என்ன மெசேஜ் சொல்றாரு? இல்ல, அதிமுக ரேஸ்ல இல்லைன்னு கொண்டு வராரா, அதை என்ன முயற்சி பண்றாரு? அதுல ரேஸ், அந்த ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. நீங்க சீன்லயே கிடையாது, பிக்சர்லயே கிடையாது அப்படின்ற அந்த மெசேஜ் தான் அவர் கன்வே பண்றாரு. நீங்க இது என்னன்னா, இது அதிமுகவுக்கே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். என்ன அவர் இப்படி பேசிட்டாரு, நாம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தலைவர்கள் தான் அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அதாவது தொண்டர்களும் மக்களும் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி, ஒரு பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு அவங்க உருவாக்கும் போது, இப்போ விஜய் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அப்போ அந்த இடத்துல வந்து அதிமுக எந்த இடத்துலயும் வந்து முன்னேறி விடக்கூடாது அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்கிறார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இன்னொரு கேள்வி என்ன நகர்த்துறாரு. இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, திரு விஜய் சொல்றாரு, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவரா இன்னைக்கு வந்து என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் சொல்ற இடத்துல இருந்து தனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லலாம். களம் அப்படி இருக்கா? நாங்கள் நீண்ட காலமாக களத்தில் இருக்கிறோம், ஒரு ப்ரூவன் ஓட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இன்னைக்கு வந்து திரு நயனா நாகேந்திரனே சொல்றாரு, விந்தையிலும் விந்தையா இருக்குது இவரோட பேச்சு. நாங்கள் இப்போ ஒரு இந்திய அளவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சி, முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னும் போது அவர் இந்த போட்டியை அப்படி சுருக்கி பார்க்கறது விந்தையிலும் விந்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நீங்க அது அவங்க அப்படி சொல்லலாம். பட் களம் என்பது உங்களுக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுக்கு பிறகு ஏப்ரல் மாசத்துல உருவாச்சு.
இது வரைக்கும் அந்த கூட்டணிக்கு ஒரு அப்டிக்கே கிடைக்கலையே, அந்த கூட்டணிக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கலையே, ஒரு மக்கள் மத்தியில அந்த கூட்டணியை விரும்புறோம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் அதற்கான சமீட்சைகளும் இல்ல, அதுக்கான இண்டிகேஷன்ஸும் களத்துல இல்ல அப்படின்னு சொல்ல வரேன் நான். அப்போ மாறாக தாவேகாவுக்கு சைலண்டா ஒரு பக்கம் வந்து அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது உருவாகி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நேஷனல் லெவல்லையும் வந்து ஒரு கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாரும் வந்து என்ன அந்த கட்சி எப்படி இவ்வளவு கூட்டம் வராங்க, ஹூ இஸ் தட் ஆக்டர் அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய இதுவா இருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லா சர்வேஸ்லயும் தாவேகாவுக்கான நம்பர்ஸ் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு, கூட்டம் வந்ததா அல்லது கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்துனால, கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்து, கூட்டம் வந்தது, என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, என்ன திடீரென்று என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் வந்து உருவாகி இருக்கிறது. அதை நான் வந்து டெல்லியில இருந்து பேசக்கூடியவர்கள்லாம் கேட்கறது, தாவேகாவுடைய இது என்ன இருக்கும், தாக்கம் என்ன இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது உருவாக்கி இருக்கு. பட் எந்த அளவுக்கு அது வந்து களத்துல எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் பேசுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகும், தாவேகா உடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் அப்படின்னும் போது அதிமுகவுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு, மீண்டும் ஒரு முறை அதை உறுதி செய்திருக்கிறது தாவேகா அப்படின்னு தான் பாக்குறேன் நான். திரு ரவீந்திரன் உறுதிப்படுத்தியிருக்கிறாரா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறதும் போட்டி எங்களுக்குள்ளதான் அப்படின்னு சொல்றதன் மூலமா ஒரு கிளியர் மெசேஜை ஆடியன்ஸ்க்கு கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? மாநாடு நடத்தின அன்னைக்கே இதை தான் சொன்னார். அதில் ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்போம், கூட்டணிக்கு வந்தவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்குங்கிறது ஒரு சந்தேகத்தை அவர் விதைச்சிருக்க வேண்டியதில்லை. கான்ஃபிடண்ட்டாக ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்கலாம். அது சொன்னது சொல்லாமல் அவர் தனிச்சு ஆட்சி அமைப்பு பண்ணி விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணியில்னு போயிருப்பாருன்னா, அவருக்கு இன்னைக்குள்ள அந்த மீடியா கவரேஜும் அங்கே கூட்டணி போவாரா, இங்கே கூட்டணி போவாரா, சபார்டினேட்டாக போவாரா, பிரின்சிபலாக போவாராங்கிற இந்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி அந்த ஒரு சினிமா நடிகராக தனக்கு இவ்வளவு அளவுக்கு ஒரு கவரேஜ் கிடைக்கணும்னு சொன்னால் கூட்டணிங்கிற ஒரு இதையும் அவர் சொல்லி வந்தது அவங்களை கூட்டணி ஆட்சின்னு சொன்னது தவறுங்கிறீங்களா? இல்ல அந்த சொன்னதுனால தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸும் இந்த பொலிட்டிக்கல் இதுவும் கிடைக்குது. விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்ல, கொள்கை இல்லாத கட்சியோட கூட்டணி இல்ல, ஊழல் கட்சியோட கூட்டணி இல்ல, கொடநாடு கொலை வழக்கு காரணமான கட்சியோட அப்படி கேட்டகாரிக்கெல்லாம் எதுவும் சொல்லல. அவர் ரெண்டு அம்சம் சொன்னார், ஒன்னு அரசியல் எதிரியா திமுக, கொள்கை எதிரியா பாஜக, ரெண்டு வாரம் தான் அடிக்கிறார். அப்போ ரெண்டு வாரல ஒருத்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அலையன்ஸ் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, அரசியல்ல அண்ணாவளி பதவிங்கிறது துண்டு மாறி வேட்டி தான் முக்கியம்னு சொல்லும்போது பாஜக எதிர்ப்புங்கிறது தான் மெயினுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் காங்கிரஸ் ரூட்ல திமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ணலாம். நான் வந்து விஜயோட முடிவு தான், நான் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பல, அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதான் பார்க்கணும். பட் காங்கிரஸ் அதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ நீங்க சொல்ற புரியல, காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணியோட காம்ப்ரமைஸ் ஆவாருங்கிறீங்களா? கொள்கை எதிரி எதிர்க்கிறதுக்காக இந்தியா கூட்டணி இன்னைக்கு 12 தீர்மானங்கள்ல இல்ல பெரும்பகுதி அரசியல் எதிரிக்காக எதிராக இருக்கிறாங்க. நீங்க அவர் பாயிண்ட் 1 அவர் தனிச்சு போடுறாருன்னு வைங்க, இன்னைக்கு அவரோட அலையன்ஸுக்கு யார் இருக்கிறாரு, நீங்க கரூரை மையமா வச்சு நீங்க இந்த கூட்டணியை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, தினகரனும் ஓபிஎஸும் கரூர் மேட்டர்ல ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. தினகரன் வெளிப்படையாட்டு ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ஓபிஎஸ் போலீஸ் அதிகாரிகள் அது மைல்டா சொல்லிக்கிட்டு செந்தில் பாலாஜி ஒன்றும் சொல்லலை, கவர்மெண்டே ஒன்றும் சொல்லலை, ரெண்டு பேருமே வந்து திமுக ஆப்ஷனுக்கான ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு டிடிவி தான் வெளிப்படையா சொன்னவர், திரு விஜய்க்கு வந்து ஒரு கூட்டணிக்கான தலைமை தாங்குவதற்கான டிடிவி கொடுக்குறாரு. ஆமா, டிடிவி எப்படி கொடுக்குறாரு, விஜய ஒரு ஆப்ஷனா பார்க்குறாரு, டிஎம்கே ஒரு ஆப்ஷனா தான் அவர் வச்சிருக்கிறார். டிஎம்கே ஒரு ஆப்ஷனா வச்சு தான் பேசுறாரு. அவரோட ஒரு மாத நீங்க பேட்டியை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆப்ஷன் அவர் இருக்குது. பன்னீர்செல்வம் டிஎம்கே ஆப்ஷன்ல டிஎம்கே திமுக தலைவரை 3 தடவை பார்த்துட்டாரு. அப்போ இவருக்கு கரூர் நீங்க சொல்றதுல அடிப்படை லாஜிக் என்ன சிக்கல் இருக்கணும் சார்? இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியோட அவர் காம்ப்ரமைஸ் ஆவாருன்னு சொன்னீங்கன்னா, இல்ல நான் அவரை சொல்லல, ராகுல் காந்தி தரப்பு முயற்சி பண்றாங்கன்னு இருக்கலாம் சார். அப்படி கூட இல்ல, அப்படி கூட அவரை சொல்லல, இல்ல நான் அப்படி கூட வச்சிட்டாலும் இன்னைக்கு அந்த முயற்சிக்கு எந்த பயனும் இல்லைன்றதான் அர்த்தப்படும். இல்ல அவர் ஏன்னா நேரடியா முதலமைச்சரை விமர்சிக்கிறாங்க. யார் இங்க தலைமையோ கூட்டணிக்கு தலைமையோ அவரை விமர்சிக்கும் போது அதுக்கான வாய்ப்பு மிக மிக ஜாஸ்தி வச்சிட்டு இருக்கிறாரு.